ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்க, நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னா அன்புவை கல்யாணம் பண்ணிட்டுக்காக ரொம்ப வந்து பார்த்தோன்னா அவங்க ஆசையாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, இந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்திக்கு அன்பு வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தி வந்து அன்புவை கல்யாணம் பண்ணியிருந்தோம். அன்பு வந்து ஆனந்தியை கல்யாணம் பண்ணி 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் ரொம்ப வந்து விரும்பியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னாக்கா குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த மகேஷ் வந்து பார்த்தோன்னாக்கா வந்திருப்பாரு. ஆனால் அவர் வந்து ஒரு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, இவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிடுவாங்க. இதில் அன்பு தான் வந்து லவ் பண்ணுறாங்க, ஆனந்தி தான் வந்து பார்த்தோன்னா அன்பு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளுமே நடந்திருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னாக்கா மகேஷ் வந்து விட்டு விலகியிருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா மகேஷ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறாருனாக்கா, இந்த ஆனந்தியை வந்து விட்டுற போகிறாரு அப்படின்றது எல்லாமே தெளிவாக தெரிய வந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த மகேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னன்னா, இப்போ ஆனந்தி வயிற்றில் ஒரு கருவுமே வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் இப்போ வரைக்கும் இந்த மகேஷ்க்கு வந்து தெரியறது கிடையாது. ஆனால் அந்த ஆனந்திக்குமே வந்து இந்த விஷயம் தெரியாது. இது தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த மித்ராவும் இந்த ரகுவும் தான். இந்த ரகு கூட வந்து பார்த்தோன்னா முழுசாக வந்து தெரியாது. அவருக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த ஜூஸை கலந்து கொடுத்து அங்கே வந்து பார்த்தோன்னா என்ன கூலிக்கு வந்து பார்த்தோன்னா வேலை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் தவிர வேறு எதுவும் சொல்லவும் தெரியாது. முக்கியமான எவிடன்ஸ் யாருன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த மித்ரா தான். இவன் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உண்மையை சொல்லாமல் இப்போ வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காங்க. இவன் உண்மையை சொல்லிட்டா போதும், அந்த இடத்துல நம்ம மித்ரா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ அமைதியாக வந்து விலகிட்டாங்கனாக்கா இந்த மகேஷும் இந்த ஆனந்தியும் நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்தோன்னாக்கா ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கருவுக்கு யார் அப்பான்றதும் தெரிய வந்துடும். ஆனால் அது வந்து நடக்கக்கூடாது. நான் தான் வந்து பார்த்தோன்னா இந்த மகேஷை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் எனக்கானவன் அப்படின்ற மாதிரி இந்த மித்ரா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண ஒரு தப்பால் தான் இப்போ வரைக்குமே வந்து இந்த ஆனந்தி வாழ்க்கையில் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா துளசியை கல்யாணம் பண்ணிட்டு அவரோட லைஃப்பை வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு ஆரம்பிக்கிறதுக்காக அவருமே வந்து பார்த்தோன்னா தயாராகிட்டாங்க. ஆனால் அதிலுமே வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடாது, இந்த ஆனந்தியை வந்து அன்பு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த மித்ரா நினச்சாங்க. அதனால் இப்போ இந்த மகேஷ் எதிராக வந்து பார்த்தோன்னா அன்பு எதிரிட்டாங்க. இந்த அன்பு வந்து பார்த்தோன்னாக்கா சரி இந்த மகேஷ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடி உதன்னு வந்து பார்த்தோன்னா நிறைய பண்ணிட்டார் இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஆனந்தி இவர் வந்து நல்ல ஒரு அன்பு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இங்கிலேருந்தே நம்ம ஆனந்தி வந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு. இந்த அன்பு